வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திமுக அரசு 5 ஆண்டுகளில் பல குடும்பங்களின் தலையெழுத்தை மாற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை 34 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக பெருமிதம். பள்ளிகளில் பாம்பு கடித்தும் பூச்சி கடித்தும் மாணவர்கள் இறந்து உயிரிழந்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி. மாணவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் மாமல்லம் நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட சீமான் வலியுறுத்தல். கடலோர சுற்றுச்சூழலும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என சுட்டிக்காட்டல். அமெரிக்க கனடா இடையே புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தை திறக்க முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல். அமெரிக்காவுடன் நியாயமாகவும் மதிப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கனடாவுக்கு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக அரசு 5 ஆண்டுகளில் பல குடும்பங்களின் தலையெழுத்தை மாற்றியுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய கிறிஸ்துவ உயர்கல்வி நிறுவனங்களின் சங்கங்கள் சார்பில் சென்னை மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நான் முதல்வன் திட்டத்தில் நகர்ப்புறங்களை விட ஊர்ப்புறங்களை சேர்ந்த மாணவியர் தான் அதிக பயன்பெற்றதாக தெரிவித்தார். புதுமைப்பின் திட்டத்தின் மூலம் பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை 34 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் இத்திட்டத்தில் 8 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி பல குடும்பங்களின் தலையெழுத்தை மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் பள்ளியில் நச்சுப்பாம்பு கடித்ததில் மாணவன் உயிரிழந்ததாகவும், நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் அரசு பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து 3ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்ததாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள செய்தியில், உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ கூட இல்லாத அரசு பள்ளிகளின் அவலநிலையால் மாணவர்கள் உயிரிழப்பது கொடுமையின் உச்சம் என தெரிவித்துள்ளார். மேற்கூரை இடிந்து விழுந்து விடுமோ, சுவர் தன் மீது விழுந்து விடுமோ, தரமற்ற உணவால் பாதிப்பு வருமோ என்ற அச்சங்களுக்கு நடுவேதான் மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விஷப்பூச்சி பாம்பு கடித்ததால் உயிரிழந்த பள்ளி மாணவர்களின் குடும்பங்களுக்கும் உரிய இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் உப்பங்கழியில் மாமல்லம் நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் வட்டங்களில் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் பழைய மாம்பழபுரம் சாலைக்கும் இடையில் கோவளம் உப்பங்கழியில் நீர்த்தேக்கத்தை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டத்திற்கான கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளின் அனுமதி கிடைத்ததையும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் மீனவர் வாழ்வாதார சிக்கல்களை சுட்டிக்காட்டி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் எதிர்த்து வருவதாக தெரிவித்தார். இந்நிலையில் காணத்தூர், ரெட்டிக்குப்பம் முதல் கொல்லிமேடு வரையிலான 16 ஊர்களை சேர்ந்த மீனவர்கள் இந்த நீர்த்தேக்க திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கோவளம் உப்பங்குழியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் மாமல்ல நீர்த்தேக்க திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் நியாயமாகவும் மதிப்புடனும் நடந்து கொள்ளாவிட்டால் புதிதாக கட்டப்பட்டுள்ள பன்னாட்டு பாலத்தை திறக்கவிட மாட்டோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். அமெரிக்காவின் மெக்சிகன் மாநிலம் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் இடையே ரெட் ராயட் ஆற்றின் மீது மிகப்பெரிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்திய மதிப்பில் 42,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. கனடா அரசு நிதியில் கட்டப்பட்ட இந்த பாலம் கனடாவுக்கும் மெக்சிகன் மாநிலத்துக்கும் சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் இரு நாடுகளின் வணிக பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ரூத் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள பதிவில், அமெரிக்கா விட்டுக் கொடுத்ததற்கான முழு இழப்பீடு வழங்கப்படும் வரை இந்த பாலத்தை திறக்கத்தான் அனுமதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த பாலத்துக்கும் அருகில் ரெட் ராயட் கனடாவை இணைக்கும் அம்பாசடர் பாலம் அமெரிக்காவின் மோரன் குடும்பத்துக்கு சொந்தமானது. புதிய பாலத்தை திறப்பதால் மோரன் குடும்பம் சுங்க கட்டண வரியை இழக்கும் என்பதால் அதற்கு ஆதரவாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் ஓரிருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார்கள் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் திமுக சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்த கூட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசிய பொழுது, 1967ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஆனால் அப்புறம் அவர்களால் ஆட்சிக்கு வர முடிந்ததா என்று கேள்வி எழுப்பினார். சொன்னால் கோபித்துக் கொள்வார்கள் என்று விமர்சித்தார்.
இதையடுத்து காங்கிரஸ் கட்சியில் ஓரிருவர் இருந்து கொண்டு உயிரை வாங்குகிறார்கள் என்று, என்ன செய்வது, கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தான் செல்வ பெருந்தகையை ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொண்டதாகவும், அப்பொழுது கூட்டணியில் இருக்கிறார்கள், அதனால் தான் போட்டோவுக்கு போஸ் கொடுத்ததாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா, துணை மேயர் ஜெனிட்டா, மாநகர செயலாளர் ஆனந்த் சேகரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூரில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் நகராட்சி அரங்கில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு உணவுகளை பரிமாறினார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மேயர் சுந்தரி ராஜா, ஆணையாளர் முஜிபுர் ரஹ்மான், துணை மேயர் தாமரை செல்வன், மாநகராட்சி அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடந்த தேர்தலின் பொழுது டோக்கன் கொடுத்த அதிமுகவினரிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் என மாநிலங்களவை உறுப்பினர் சிவலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் பேரூர் திமுக உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் சிவலிங்கம் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பொதுமக்களுக்கு டோக்கன் கொடுத்தது குறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட செயலாளரிடம் கேள்வி எழுப்ப வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் 30க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். ஆரணி அருகே கலையரங்க கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஒன்னுபுரத்தில் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கலையரங்க கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் ஒப்பந்ததாரர் சேகர் மற்றும் கிராம மக்கள் பலர் உடனிருந்தனர். திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாதேஸ்வரர் மலைக்கோவிலுக்கு ரோப்கார் அமைக்கும் திட்டத்தினை பார்வையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் ஆய்வு செய்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாதேஸ்வரர் மலைக்கோவிலுக்கு ரோப்கார் அமைக்கும் திட்டத்தினை பார்வையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் ஆய்வு செய்தார். இக்கோவிலுக்கு செல்ல விரைவில் ரோப்கார்கள் அமைக்கப்படும் என்றும், ஆய்வு முடிந்தவுடன் தேவையான இடம் தேர்ந்தெடுத்த பின்பு உடனே பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் கூறினார். இந்நிகழ்வில் திருச்செங்கோடு வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உடனிருந்தனர். கரூரில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தினை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்டம் வையாபுரி நகரில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவை பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், மேயர் கவிதா கணேசன், ஆணையர் சுதா மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் புதிதாக கட்டப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகத்தையும் வேளாண் கிடங்கையும் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி கூட்டுறவு சங்க பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூரில் 30,22,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலக கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி தொடங்கி வைத்தார். இதேபோல் காளியாளம்பட்டியில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கிடங்கை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாளர் மாதவன், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். கம்பாலம்பூண்டிகள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை துண்டு பிரசுரமாக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு அருகில் கம்பாலம்பூண்டியில் அதிமுக சார்பில் துண்டு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் எடுத்து கூறி துண்டு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் தர்பன் வில்வபதி, நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு ரவிசங்கர், ஊராட்சி மன்ற தலைவர் எழிலரசி பெருமாள், இளைஞரணி செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர்.
திமுக அரசால் மக்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தால் குரூப் 2 தேர்வை கூட முறையாக நடத்த முடியவில்லை என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் அதிமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார். இதையடுத்து கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேசிய பொழுது, கூட்டணி வலுவாக உள்ளது என கூறி வரும் முதலமைச்சர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேண்டுமென கேட்கும் மாணிக்கம் தாக்கூருக்கு ஏன் பதிலளிக்க முடியவில்லை என கேள்வி எழுப்பினார். திமுக அரசால் மக்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தால் குரூப் 2 தேர்வு நடத்த முடியவில்லை என்றார். இந்தியாவிலே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு என்றும் மத்திய பட்ஜெட்டில் நல்லவற்றையெல்லாம் பார்க்காமல் திமுக அரசு குறை கூறி வருவதாக தெரிவித்தார். விழாக்குளத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசிக் கொண்டிருந்த பொழுது பெண்கள் அனைவரும் வெளியேற சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விழாக்குளத்தில் அதிமுக சார்பில் மாற்றுக் கட்சியினர் அதிமுக இணையும் விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலைகள் தாவேக்கவினர் அதிமுகவில் இணைந்தனர். இதில் பெரும்பாலானவர்கள் வயது முதியவர்களாக இருந்தனர். தொடர்ந்து விழா நடைபெறும் பொழுதே பெண்கள் வெளியேற செல்ல முயன்ற நிலையில் அதிமுக நிர்வாகிகள் அவர்களை அமர வைத்தனர். மேலும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசிக் கொண்டிருந்த பொழுது அனைவரும் வெளியேற சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சென்மன் குவாரி முறைகேடு வழக்கில் அரசு தரப்பில் பதில்வாதம் செய்வதற்காக 23ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பூத்துறையில் உள்ள செம்மண் குவாரிகள் 2012ஆம் ஆண்டு அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்ததன் மூலமாக அரசுக்கு 28 கோடியே 36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி, சட்டமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, ஜெயச்சந்திரன், ராஜ மகேந்திரன், சதானந்தம், கோதகுமார், கோபிநாதன், லோகநாதன் ஆகிய 8 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட லோகநாதன் ஏற்கனவே உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். இதையடுத்து வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளின் விசாரணை கடந்த அக்டோபர் மாதம் முடிவடைந்தது. இதில் 57 சாட்சிகளில் 30 பேர் அரசு தரப்புக்கு சாதகமாக சாட்சியளித்தனர். இந்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது ஜெயச்சந்திரன், ராம மகேந்திரன், சதானந்தம் ஆகிய 3 பேர் நேரில் ஆஜராகினர். பொன்முடி, கௌதம சிகாமணி, கோதகுமார், கோபிநாதன் ஆகிய 4 பேர் ஆஜராகவில்லை. ஆனால் அவர்கள் சார்பில் திமுக வழக்கறிஞர் ஆஜராகி 4 பேரும் ஆஜராகாததற்கான காரணம் குறித்து மனு தாக்கல் செய்து வாதாடினார். இவர்களின் வாதத்தை பதிவு செய்த மாவட்ட நீதிபதி மணிமொழி அரசு தரப்பில் பதில் வாதம் செய்வதற்காக வழக்கு விசாரணையை வருகின்ற 23ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அரசு வேலைவாய்ப்பு தேர்வுகள் முறையாக நடைபெறவில்லை என்றும் அதனால் TNPSC மாணவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தாவேக்கா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், கல்வி நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் இது சமூகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக பெரிய நெட்வொர்க்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்றும் வலியுறுத்தினார். பின்னர் அரசு வேலைவாய்ப்பு தேர்வுகள் முறையாக நடைபெறவில்லை, அதனால் TNPSC மாணவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். சொல்றாங்களோ திமுகவுடைய தேர்தல் நிதிக்காக டாஸ்மார்க் மூலியமாகவும் டூப்ளிகேட் மதுபான கடைகள் மூலியமாகவும் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி கஞ்சாவுடைய சேல்ஸு அது மூலமா வரக்கூடிய பணம் வரக்கூடிய தேர்தல் நிதிக்காக திமுக செலவு பண்ண போகுதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. உடனடியாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் விசாரிக்கணும், நார்கட்டிக்ஸ் விசாரிக்கணும். மிகப்பெரிய பணத்தை திமுக உருவாக்கிட்டு இருக்கு இந்த கஞ்சா சேல்ஸ் மூலியமாகவும் ட்ரக்ஸ் சேல்ஸ் மூலியமாகவும். வருமான வரியை குறித்த காலத்தில் செலுத்தினால் அபராதத்தை தவிர்க்கலாம் என திருச்சி வருமான வரி கூடுதல் ஆணையர் நித்யா தெரிவித்துள்ளார். கரூரில் தனியார் விடுதி கூட்டரங்கில் இந்திய அரசின் வருமான வரித்துறை திருச்சி மற்றும் கரூர் மாவட்ட சார்பில் வருமான வரி செலுத்துவோருக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருச்சி வருமான வரி கூடுதல் ஆணையர் நித்யா, வருமான வரித்துறை இணை ஆணையர் கார்த்திக், தொழில் முனைவோர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் திருச்சி வருமான வரி கூடுதல் ஆணையர் நித்யா பேசிய பொழுது, வரி செலுத்துவோரிடம் குறிப்பிட்ட சதவீத அளவில் மட்டுமே விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளது என்றும் காலம் கடந்த
தொடர்ந்து வருமான வரி செலுத்தும் பொழுது அதற்கான அபராதத்தையும் சேர்த்து செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது என்று தெரிவித்தார். கால நேர விரயத்தையும் அதிகப்படியாக அபராதம் செலுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் என வருமான வரி செலுத்துவதற்கு வேண்டுகோள் விடுத்தார். ராதாபுரத்தில் கல்குவாரிகளின் ஆதிக்கத்தை கண்டித்து விரைவில் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என தனியார் அமைப்பின் நிறுவன தலைவர் மகாராஜன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் தனியார் அமைப்பின் நிறுவன தலைவர் மகாராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது நெல்லைகள், ராதாபுரம், இருக்கன்துறை, கூடன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பல குவாரிகள் உரிய உரிமமின்றி டன் கணக்கில் கனிம வளங்களை லாரியில் கடத்தி வருவதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதியில் எந்த ஒரு நீர்வழி திட்டமும் செயல்படுத்தவில்லை என்றும், நீர்வழி திட்டங்கள் வந்தால் விவசாயம் செழிக்கும், அப்படி விவசாயம் செழித்தால் குவாரிகளை நடத்த முடியாது என்பதால் திட்டமிட்டே திட்டங்கள் முடக்கிடப்படுகின்றன என குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நெல்லை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட போவதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்லி வாக்கு சேகரித்து போவதாகவும், திமுகவை ஒழிப்பதே தங்களது நோக்கம் என்றும் கூறினார். கனிம வளங்களை ஏற்றுமதி செய்கிறார்கள். கடல் மட்டத்திலிருந்து அந்த கடல் மட்டத்திலிருந்து தரை இருக்கக்கூடிய உயரத்திற்கு சற்று மேலே தான் இது அனுமதிக்கப்பட வேண்டும். கூடங்குளத்தை ஒட்டியே கடல் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அதை தாண்டி இப்ப தோண்டி போயிட்டாங்க. எல்லாமே இல்லீகாலிட்டி தான். பல ஆயிரம் கோடி ரூபாய் சுரண்டப்பட்டு இருக்கிறது. இந்த குவாரிகள்ல வரக்கூடிய வருமானத்தை வச்சு எலெக்ஷனே நாங்க சந்திச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த எலெக்ஷன் இருக்குல்ல, ஒரு தரப்பினர் ஆளுங்கட்சியில் ஒரு தரப்பினர் வந்து இங்க வரக்கூடிய அபரிமிதமான வருமானத்தை வைத்து இந்த எலெக்ஷன்ல நிறைய தொகுதியில நாங்க பாத்துக்கிறேன்றான். இதுக்காகவே அரசாங்கம் இதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. தினந்தோறும் விபத்துக்கள். கடந்த சில வருடங்களில் மட்டும் குவாரிக்கு சென்ற லாரிகளால் மட்டும் 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதே போல அங்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதுல முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நாகர்கோவில் அருகே பட்டப்பகலில் 50 அடி உயரம் கொண்ட தேக்கு மரத்தை வெட்டி கடத்த முயற்சித்ததை அரசு அதிகாரியிடம் தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என வீட்டின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே காமராஜர் நகரில் ராஜா சௌந்தரின் வீடு உள்ளது. இவர் சில வருடங்களுக்கு முன்பு வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு பெங்களூரில் வசித்து வந்தார். இவரது வீட்டின் முன்பகுதியில் 50 அடி உயரம் கொண்ட 2 தேக்கு மரங்கள் இருந்தன. இதை கண்ட மர்ம நபர்கள் அதில் ஒரு மரத்தை வெட்டி கடத்த முயற்சித்தனர். இதனை அறிந்த ராஜசௌந்தர் காவல் நிலையத்திலும் வனத்துறை அலுவலகத்திலும் புகார் அளித்தார். இதனால் மர்ம நபர்கள் வெட்டிய மரத்தடிகளை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். தொடர்ந்து அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மீண்டும் மர்ம நபர்கள் மற்றொரு தேக்கு மரத்தையும் வெட்டி கடத்த முயற்சித்த பொழுது மரத்தின் ஒரு பகுதி வீட்டின் உள்ளே சாய்ந்து விழுந்தது. இதில் வீட்டின் சுவர் மற்றும் இருசக்கர வாகனம் அனைத்திலும் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த வீட்டின் உரிமையாளர் முறையாக புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இச்சம்பவம் தொடர்ந்து அரங்கேறியுள்ளது என தெரிவித்தார். பட்டப்பகலில் தேக்கு மரம் திருட முயற்சித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு ஆதி திராவிடர் பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களை வைத்து தேநீர் வாங்கிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரக்கடம் அடுத்த சென்னக்குப்பத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களை தேநீர், உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை வாங்கி வர வைத்துள்ளனர். இத்தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கடலூர் சாவடி அருகே சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலைகள் சிதம்பரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற கார் கடலூர் சாவடி என்ற இடத்தின் அருகே சென்றபொழுது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் கடலூரை சேர்ந்த NLC ஊழியர் அரசன் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சதீஷ், பிரகாஷ் ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பின்னர் காரை இயக்கி வந்த கிருஷ்ணராஜை கடலூர் புதுநகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசியில் நடைபெற்று வந்த பொதிகை புத்தக கண்காட்சியில் 1,03,00,000 ரூபாய் மதிப்பில் புத்தகங்கள் விற்பனையானதாக மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் தகவல் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் கடந்த மாதம் 31ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் பொதிகை புத்தக திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த புத்தக திருவிழாவில் இலக்கியம்,
கலை, வரலாற்று படைப்புகள், போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் என சுமார் 1,00,000 புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி சென்றனர். இவ்விழாவில் அதிக புத்தகங்கள் வாங்கி முதலிடம் பிடித்த ஆவுடையானூர் புனித அருளப்பன் மேல்நிலைப் பள்ளிக்கு முதல் பரிசு 25,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த வீர சிகாமணி விவேகானந்தா சில்வர் ஜூப்ளி பள்ளிக்கு 2வது பரிசு 20,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த சங்கரன் கோவில் ஸ்ரீ வையாபுரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு 15,000 ரூபாயும் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் தலைமையில் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர், இந்த ஆண்டு நடைபெற்ற புத்தக திருவிழாவில் 1,03,00,000 ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி வரதாலயாவின் பரதநாட்டிய அரங்கேற்றம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வரதாலயாவின் நாட்டியம் பயின்ற வெங்கடாச்சலம் மணிமொழி தம்பதியினின் மகள் கவிதாவின் அரங்கேற்றம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. நாட்டிய பள்ளி நிறுவனர் கிருஷ்ணன், இயக்குனர் பிரீதா ஆகியோர் தலைமையில் நடந்த அரங்கேற்றத்தில் மாணவி கவிதா சிறப்பாக பரதநாட்டியம் ஆடி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினார். இதில் லூர்து சாந்தி, சூரிய நாராயணமூர்த்தி, புதுச்சேரி பல்கலைக்கழக நடனத்துறை தலைவர் விசித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவி கவிதாவின் நடன திறமையை பாராட்டி பரிசுகளும் சான்றிதழும் வழங்கி வாழ்த்தினர். அமெரிக்காவிலிருந்து வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் மத்திய அரசின் முடிவிற்கு விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அமெரிக்காவிலிருந்து வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விவசாய சங்கத்தினர், அமெரிக்காவிலிருந்து தடையற்ற வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட சோளம், சோயா மற்றும் பால் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் இந்திய விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில் விலை கிடைக்காது என்று, இது ஒட்டுமொத்த விவசாய சங்கத்தையும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்று தெரிவித்தனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை மிகுந்த கவனத்துடன் கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி இத்தொடர்பாக உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசி வாயிலாக பேசி இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துவேன் என்று உறுதியளித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகளை மிகுந்த கவனத்துடன் கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி இத்தொடர்பாக உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசி வாயிலாக பேசி இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என வலியுறுத்துவேன் என்று உறுதியளித்தார் என்று விவசாய சங்க பிரதிநிதிகள் கூறினர். கோவை வணிக வரித்துறை உதவி ஆணையர் மகேஸ்வரி தனது கணவர் மூலம் 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நிலையில் கணவன் மனைவி இருவரையும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்தனர். கோவை வணிக வரித்துறை உதவி ஆணையர் மகேஸ்வரியிடம் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணிபுரியும் அபினேஷ் என்பவர் நிறுவனத்தின் சார்பில் அதிகமாக செலுத்திய இன்புட் டாக்ஸை திரும்பப் பெற விண்ணப்பித்திருந்தார். அதை முடித்துக் கொடுக்க 1,00,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டுமென உதவி ஆணையர் மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத நிலையில் அபினேஷ் இது குறித்து கோவை லஞ்ச ஒழிப்பு துறையிடம் புகார் அளித்தார். அவர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் ரசாயன பொடி தடவிய பணத்துடன் அபினேஷ் சென்றுள்ளார். அப்பொழுது உதவி ஆணையர் மகேஸ்வரி தனசேகரன் என்பவரின் எண் கொடுத்து அவரிடம் பணத்தை கொடுக்கும்படி தெரிவித்துள்ளார். கொடிசியா மைதானம் அருகில் தனசேகரன் இருப்பதாக தெரிவித்த நிலையில் அங்கு சென்ற அபினேஷ் அவரது காரில் ஏறி அமர்ந்து பணத்தை கொடுத்தார். அப்பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் தனசேகரனை பிடித்து விசாரித்த பொழுது அவர் உதவி ஆணையர் மகேஸ்வரியின் கணவர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து தனசேகரனையும் மகேஸ்வரியும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்தனர். காரைக்கால் ஜெயபிரகாஷ் கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களுக்கு 3 மாதமாக சம்பளம் வழங்காததால் நகராட்சி ஆணையரும் நூற்பாலை மேலாண்மை இயக்குநருமான சுபாஷை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மேலவோடுதுறையில் உள்ள ஜெயபிரகாஷ் கூட்டுறவு நூற்பாலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 3 மாதமாக சம்பளம் வழங்கவில்லை. இந்நிலையில் நூற்பாலை மேலாண்மை இயக்குநர் பொறுப்பில் உள்ள நகராட்சி ஆணையர் சுபாஷிடம் இது குறித்து புகார் அளித்தனர். அப்பொழுது ஆணையர் சுபாஷ் தொழிலாளர்களை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் அவரை அறையை விட்டு வெளியே விடாமல் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களை ஒருமையில் பேசியதற்காக ஆணையர் சுபாஷ் வருத்தம் தெரிவித்ததுடன் விரைவில் ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஊதியம் அளித்ததால் தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருச்சி துவாக்குடியில் அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும், மாத ஊதியமாக 57,800 ரூபாய் வழங்க வேண்டும்,
ஓய்வு பெறும் பொழுது 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்க வேண்டும். பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே 45க்கு மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றி வருகிறோம். அரசினுடைய ஆணைக்கிணங்க தான் நாங்கள் பணியமர்த்தப்பட்டோம். 11 மாதங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு ஊதியம் வழங்குறாங்க. மே மாதத்திற்கு ஊதியம் வழங்குவதில்லை. ஊதியம் வழங்கலனாலும் எங்களுடைய பணிகளை மாணவர்களின் நலனுக்காக தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் ஏரி பாசன வாய்க்கால் பகுதியில் கழிவுநீர் சாக்கடை அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் புதுமையான போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாழப்பாடி பேரூராட்சி காளியம்மன் நகரில் இருந்து தம்மாம்பட்டி சாலை வரை பாப்பான் ஏரியில் பாசன வாய்க்கால் உள்ளது. இந்த வாய்க்காலில் ஒரு பகுதியில் குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் வெளியேற்ற 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் திட்டப்பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் தலைமைகள் கால்வாய் அமைக்க தோண்டிய பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து காவல்துறையின் விவசாயிகளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். விபத்தில் உயிரிழந்த தந்தைக்கு நீதி கேட்டு ஆவடி போக்குவரத்து புலனாய்வு காவல் நிலையத்துக்கு தாயுடன் வந்த மகள்கள் மோதிய வாகனத்தை கண்டுபிடிக்க வலியுறுத்தினர். சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கல் தெல்லியாறு அரங்கத்தை சேர்ந்த செல்வம் போரூர் பசுமை பூங்காவுக்கு நடைபயிற்சிக்கு சென்றார். நடந்து சென்ற அவரை அவ்வழியாக வந்த வாகனம் முடித்துள்ளது. இதில் காயமடைந்த செல்வத்தை ராமச்சந்திரா மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சை பலனின்றி 2 நாட்களுக்கு பின்பு செல்வம் உயிரிழந்தார். இது குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவினர் மருத்துவமனையில் விசாரணை நடத்தி சென்றுள்ளனர். இதையடுத்து செல்வத்தின் மனைவி வனஜா, மகள்கள் விஷாலி, வினோதினி ஆகியோர் ஆவடி போக்குவரத்து காவல் நிலையத்துக்கு சென்றனர். செல்வம் மீது மோதிய வாகனத்தை கண்டுபிடித்து அதற்கு காரணமான ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். பின்னர் காவல்துறையினர் பேச்சு நடத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர். வேகமாக வந்த ஆட்டோ செல்வம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. விபத்து நேர்ந்த நேரத்தில் அடுத்தடுத்து 5க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் செல்லும் சிசிடிவி காட்சிகளை செல்வம் குடும்பத்தார் வெளியிட்டுள்ளனர். அதில் வேகமாக ஆட்டோக்கள் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. மதுரவாயிலிருந்து தாம்பரம் சாலையில் ஆட்டோ ரேஸில் ஈடுபட்டவர்கள் செல்வத்தை இடித்துவிட்டு நிற்காமல் சென்றார்களா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு வந்துடும்னா, ஆக்சுவலி 27ஆம் தேதி என் மாமனார் வாக்கிங் போகும்போது நடந்து வரும்போது ஒரு ஆட்டோ தட்டு போயிட்டு கீழே விழுந்து மண்டையில் லைட்டாக அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அவர் கோமா போயிட்டாரு. கோமா போயிட்டு 29ஆம் தேதி இறந்துட்டாரு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையை முட்கம்பி வேலி அமைத்து ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். கடையநல்லூர் அருகே உள்ள பால அருணாச்சலபுரத்தில் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையை தனியார் முட்கம்பி வேலி அமைத்து ஆக்கிரமித்து உள்ளனர். இந்நிலையில் இறந்த மூதாட்டியின் உடலை அந்த பாதையில் வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து காவல்துறையினரும் வட்டாட்சியரும் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் பாதையில் உள்ள முட்கம்பி வேலையை அகற்றிவிட்டு மூதாட்டியின் உடலை எடுத்து சென்றனர். இனி வருவது திரையுலக செய்தி. காதல் மற்றும் திகில் கலந்த கதைக்களத்தில் உருவாகியுள்ள ஓ பட்டர்ஃப்ளை திரைப்படத்தின் டீசர் வெளியாகி படத்தின் மீதான ஆர்வத்தை அதிகரித்துள்ளது. ஓ பட்டர்ஃப்ளை என்னும் புதிய திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. இயக்குனர் விஜய் ரங்கநாதன் எழுதி இயக்கியுள்ள இப்படத்தை வைசாக் சோமநாத் இசையமைத்துள்ளார். இதில் நிவேதிதா சதீஷ், சிபி, நாசர், கீதா கைலாசம் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். காதல் மற்றும் திகில் கலந்த கதைக்களத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இம்மாதம் இறுதிக்குள் இப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது உலக செய்தி. அமெரிக்காவில் இயந்திர கோளாறு காரணமாக சிறிய ரக விமானம் ஒன்று நடுரோட்டில் திடீரென தரையிறங்கி சாலையோரத்தில் வாகனங்கள் மீது மோதிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் இயந்திர கோளாறு காரணமாக சிறிய ரக விமானம் ஒன்று நடுரோட்டில் தரையிறங்கியது. அப்பொழுது சாலையில் நின்று கொண்டிருந்த 3 வாகனங்கள் மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படவில்லை என காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக வீடியோ இணையதளத்தில் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்தி. இளையோர் இந்திய அணி கேப்டன் ஆயுஷ் மாத்ரேவுக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது ஜெர்சியை பரிசாக வழங்கினார்.
ஜிம்பாப்வேவில் நடைபெற்ற இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றது. இந்நிலையில் இளையோர் உலகக்கோப்பையை வென்றதற்காக சச்சினை சந்தித்து ஆயுஷ் மாத்ரே வாழ்த்து பெற்றார். அப்பொழுது கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் ஆயுஷ் மாத்ரேவுக்கு தான் கடைசியாக விளையாடிய தொடரில் பயன்படுத்திய ஜெர்சியை அன்பு பரிசாக வழங்கினார். இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,16,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 560 ரூபாய் குறைந்து 1,16,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,27,248 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 317 புள்ளிகள் அதிகரித்து 84,383 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 91 புள்ளிகள் அதிகரித்து 25,959 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திமுக அரசு 5 ஆண்டுகளில் பல குடும்பங்களின் தலையெழுத்தை மாற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை 34 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக பெருமிதம். பள்ளிகளில் பாம்பு கடித்தும் பூச்சி கடித்தும் மாணவர்கள் இறந்து உயிரிழந்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி. மாணவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் மாமல்லம் நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட சீமான் வலியுறுத்தல். கடலோர சுற்றுச்சூழலும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என சுட்டிக்காட்டல். அமெரிக்க கனடா இடையே புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தை திறக்க முடியாது என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல். அமெரிக்காவுடன் நியாயமாகவும் மதிப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கனடாவுக்கு எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.